அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு காலங்களில் நகம் முடி வெட்டலாமா? நோன்பு வைத்திருக்கும் போது நகம் வெட்டலாமா, முடி வெட்டலாமா, ஷேவிங் செய்யலாமா, இப்படி பல சந்தேகம் நம்ம ஊரில் சில பேருக்கு இருக்குது. நோன்பை வச்சுக்கிட்டு இதையெல்லாம் செஞ்சால் நோன்பு முறிஞ்சிடும் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் சில பேர்கிட்ட இருக்குது. ஆனால் உண்மை என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நேரடியாக சொல்லணும்னா, நோன்பு வைத்திருக்கும் போது நகம் வெட்டுவதோ முடி வெட்டுவதோ நோன்பை பாதிக்காது. இது நோன்பை முறிக்கக்கூடிய காரியமும் கிடையாது. நோன்பு முறிவதற்கு முக்கியமான காரணங்கள்: 1. தெரிந்தே உண்பது அல்லது குடிப்பது. 2. தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது. இதை தவிர உடல் தூய்மைக்காக செய்யக்கூடிய நகம் வெட்டுவது, அக்குள் மற்றும் மறைவிட முடிகளை நீக்குவது போன்ற காரியங்கள் நோன்பை எந்த விதத்திலும் கெடுக்காது. இதற்கு பெரிய ஆதாரம் என்னன்னா, இஸ்லாமிய சட்டப்படி ஒரு காரியம் ஹராம், அதாவது கூடாது என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் அதற்கு குர்ஆனிலோ அல்லது நபி மொழியிலோ நேரடியாக தடை இருக்க வேண்டும். ஆனால் நோன்பு காலத்தில் முடி வெட்டக்கூடாது என்று எந்த ஒரு தடையும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் தூய்மையை மிகவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். உடல் தூய்மைக்காக நகம் வெட்டுவது, முடிகளை அகற்றுவது போன்றவை இயற்கையான வழிமுறை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த தூய்மையான பணிகளை 40 நாளுக்கு மேல் தள்ளி போடக்கூடாது என்பது நபி மொழி. அது நோன்பு காலமாக இருந்தாலும் சரி, சாதாரண காலமாக இருந்தாலும் சரி, தூய்மை என்பது அவசியம். முடிவாக சொல்லணும்னா, நீங்கள் தாராளமாக நோன்பு நேரத்தில் நகம் வெட்டலாம், முடி வெட்டலாம். இதனால் உங்கள் நோன்புக்கு எந்த பாதிப்பும் வராது. தேவையில்லாத வதந்திகளை நம்ப வேண்டாம்.